Hi friends, welcome to SP Electronics Channel. In நம்ம சேனல்ல 48 volt 100 amps கான பேட்டரி ஒன்னு அசெம்பிள் பண்ண போறோம். சோ அது நம்ம எடுத்துற செல் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பாஸ்பேட்ல பிரிஸ்மேட்டிக் டைப்ல இருக்கக்கூடிய செல் வந்து 16 செல் வந்து எடுத்துறோம். சோ 16 சீரிஸ்ல 100 Ah பேட்டரி ஒன்னு வீட்டுக்கு இன்வெர்ட்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசெம்பிள் பண்ண போறோம். சோ இந்த பேட்டரி யாருக்காக அப்படினு சொல்லி பார்த்தா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் மழவந்தாங்கல இருந்து இந்த பேட்டரி வந்து எடுத்து வந்து கொடுத்தாரு, அசெம்பிள் பண்ணி தர சொல்லி பேட்டரிஸ் எல்லாமே அவர் வெளில வாங்கிட்டாரு. ஜஸ்ட் நம்ம அசெம்பிளிங் மட்டும் தான் வந்து பண்ண போறோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி நம்ம அசெம்பிள் பண்ண போறோம் அப்படிங்கறத ஓவரால் வந்து பார்க்க போறோம். ஸோ டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா நைட் டைமில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நம்ம கிளியராக சொல்ல முடியாது, கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சின்ன கிளிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்ம எடுத்துக்கிற செல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹை ஸ்டாரில் லித்தியம் பாஸ்பேட்டில் பிரிஸ்மேட்டிக் செல்லுன்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த மாதிரி செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 செல்லு வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ 16 சீரிஸ் 100 Ah பேட்டரி வந்து பண்ண போகிறோம். ஒரு செல்லோட வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் 3.2 × 16 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 48க்கு மேலே வந்துடும், 54 வோல்ட் கிட்ட வந்துடும். ஸோ 48 வோல்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 Ah பேட்டரி ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆம்பியர் திறன் கொண்ட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்க்கான அந்த நாப் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் டைப் மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு நெட்டு போட் டைட் வரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மற்றபடி நம்ம சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் பண்ணுற மாதிரி ஸ்பாட் வெல்டிங் எதுவுமே இது நம்ம பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து த்ரெட் டைப் அப்படின்றதுலாம் போல்ட்டு போட்டு ஸோ அதுக்கான கனெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் கனெக்டர். ஸோ இந்த மாதிரி கனெக்டர் போட்டாலும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரண்ட் வந்து மின்கடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்து ஒரு பேட்டரிலேருந்து இன்னொரு பேட்டரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும், ஹீட்டிங் இஷ்யூ வந்து வராது இந்த மாதிரி கனெக்டரில். ஸோ நார்மல் கனெக்டர் சில்வர்லேயோ இல்லை நீங்கள் எஸ்எஸ்லேயே போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணாது, ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் வந்து அசெம்பிளி பண்ணுறது தேவை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டு டைட் வைக்கிறதுனா நெட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த சைஸுக்கு ஸோ அது நம்மக்கிட்ட இப்போ கிடையாது, வாங்கி வந்து தான் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் பொறுத்தவரை லித்தியம் பாஸ்பேட்டில் பிரிஸ்மேட்டிக் செல்லுக்கு என்ன பிஎம்எஸ் போடணும் அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பிஎம்எஸ் நார்மல் நம்ம LFP பிஎம்எஸ் எது யூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் பாஸ்பேட் செல்லுக்கு சிலிண்ட்ரிக்கல் டைப் செல்லுக்கு எதை போடுறீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெக்னாலஜி, அதுவும் 3.2 வோல்ட் இதுவும் 3.2 வோல்ட் அப்படின்றதுனால பிஎம்எஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே பிஎம்எஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஆம்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. அதனால் நம்ம பிஎம்எஸ் ஆம்ஸ் வந்து கூட்டிக்கலாம். இந்த பிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 சீரிஸ் 48 வோல்ட் 100 ஆம்ஸ் பிஎம்எஸ் இது. ஸோ டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கலாம், சார்ஜிங் கரண்ட் 50 ஆம்ஸ் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டேலி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி பெஸ்ட்டு பிராண்டாக சொல்ல போகிற பிஎம்எஸில் டேலின்றது ஒன்றும் இல்லை, டேலி தான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. நல்லாயிருக்கும் பிஎம்எஸ் பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பிஎம்எஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஓவராலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செல் எல்லாமே தனித்தனியாக செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி செல்ஸோட வோல்ட்லாம் செக் பண்ணி நம்ம சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் பண்ணி அப்படியே வந்து இது பண்ண போகிறோம். பேரலல் கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி சீரிஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சின்ன கிளிப் காட்டுறேன் எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா பேட்டரி அசெம்பிள் இந்த மாதிரி பண்ணி தரணும்னா நம்மளுக்கு கொரியர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் அசெம்பிள் பண்ணி தரோம். நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னா நேரடியாக எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் 48 வோல்ட் 100 ஆம்ஸ் பேட்டரி நம்ம எந்த மாதிரி டிசைனில் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பண்ண போகிறோம். இப்போ வரைக்குமே ஐடியா கிடையாது எந்த மாதிரி பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஐடியா பண்ணி செய்யணும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 48 வோல்ட்டுக்கான கனெக்ஷன் வந்து பார்த்துங்க. பிரிஸ்மேட்டிக் செல்லை கனெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எதுவுமே பண்ணல விட்டாச்சு. அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செல் வந்து பார்த்திங்கன்னா இதோட மைனஸ் வரும். ஸோ இந்த மைனஸும் இன்னொரு செல்லோட ப்ளஸ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரிஸில் கனெக்ஷன் பண்ணணும். சீரிஸ்னால் தொடர் இணைப்பு தமிழில், ஓகேங்களா. தொடர்ச்சியாக ஒன்று பின்னால் ஒன்று அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துன்னு வந்தாச்சு, மிஷினில் போட்டு ரொம்ப லாங்காக இருந்துச்சு, தேய்ச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் இருக்குங்களா, அடுத்து மைனஸ் இருக்கும். ஸோ அடுத்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு, அடுத்த பேட்டரியோட மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ண வரும். ஸோ இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் இருக்குல்ல, அடுத்த சைடு வந்து மைனஸ் இருக்கும். இன்னொரு பேட்டரியோட ப்ளஸில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அங்கே எடுத்து, ஓகேங்களா. அப்படியே வந்து அது குறுக்கில் வந்து இணைச்சிக்கணும். ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிம்பிள் தான், ஈஸி தான். ஒரு 2-3 டைம் வந்து டயக்ராம் நீங்களே வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிஞ்சிடும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வளைச்சிக்கினே போகிறோம். ஸோ இப்படியே போகிறோம், அப்படியே போயினதுனா நம்ம அப்படியே போயினே இருக்கலாம். இன்னமும் நம்ம 15 செல்லு 16 செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா லாங்க்கு வந்து அடிக்கினே போகலாம். பட் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஒரே லாங்கில் வந்து நம்ம செல்லை வைக்க பார்த்துக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னும் போது ஸோ அது அப்படியே வந்து இப்படி மடிக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படியே வந்து நெட்டு வச்சாலும் நெட்டை வச்சு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டில் வந்து வந்துடும்.
ஸோ இப்போ 15 செல்லு தான் இருக்குது, இன்னும் ஒரு செல்லு வைக்கணும். ஸோ அது வந்து போல்டு வாங்கிறதுக்காக எடுத்துன்னு போயிருந்தாங்க, நான் எடுத்துன்னு வரல. ஸோ 15 செல்லு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் தான் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து கிடச்சிருச்சு ஒரு செல்லில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செல்லோட ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கிடச்சிச்சு. ஸோ இதில் மல்டிமீட்டர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 100 செய்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து சிம்பிள் ஃபார்மெட்டு, ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் வந்து பண்ணி வைக்கலாம். பட் லித்தியம் பாஸ்பேட்டில் பிரிஸ்மேட்டிக் செல்லில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு செல்லு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லு மாற்றி ஆகணும். ஒரு செல்லோட காஸ்ட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு 5000 மேலே விற்றுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது ஒரு செல்லு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா 5000 உங்களுக்கு லாஸ், ஒரு செல்லு டேமேஜ் ஆனால். இதே சிலிண்டர்கள் செல் போட்டிங்க அப்படின்னா 1-2 போனாலுமே உங்களுக்கு 500 1000க்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ இதுதான், மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஸ்மேட்டிக் செல்லில் வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து போல்டு போட்டு டைட் வச்சுட்டு உங்களுக்கு பிஎம்எஸ் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் தான் நம்ம பண்ண போகிறோம். மேலே வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு, அதாவது ப்ளேவுட் வச்சு தான் பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதையும் பார்க்கலாம் எப்படி பண்ணுறான்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்டரிலாம் ஒன்றா லைனாக அடுக்கி அதுக்கான போல்டு அந்த கனெக்டர் எல்லாமே போட்டு டைட் வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஎம்எஸ்க்கான கனெக்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணுறது சிம்பிள் தான். நீங்கள் நார்மல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து பிஎம்எஸ் கனெக்ஷன் பற்றி போட்டிருக்கோம். ஸோ பேட்டரியோட மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் 1 by 1 எத்தனை சீரிஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரிஸ்லேயும் ஒரு ஒயர் வந்து வச்சுன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஸ்மேட்டிக் செல்லாக இருந்தாலும் லித்தியம் அயனாக இருந்தாலும் வேறு எந்த பேட்டரி இருந்தாலுமே பிஎம்எஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பிளாக் கலர் ஒரு ஒயர் இருக்கும் பிஎம்எஸ் ஒயரில். அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட மைனஸில் வச்சுட்டு அப்படியே 1 2 3 4 5 லைனாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுன்னு வரணும். ஸோ இது வந்து 16 சீரிஸ் பேட்டரி அப்படின்றதுனால இதில் மொத்தமாக 17 ஒயர் வந்து வரும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை வச்சிடணும். ஸோ அந்த பிஎம்எஸோட சென்ஸ் ஒயரில் நீங்கள் ப்ளஸ் ஒயரில் கடைசியாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎம்எஸில் பி மைனஸ் அப்படிங்கிற பேட்டரியோட மைனஸ் வந்து பிஎம்எஸ்க்குள்ளே கொடுத்து வெளியே வந்து எடுத்துக்கணும். ஸோ பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூ நம்ம சேனல் வந்து நிறைய வந்து போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம வச்சுக்கிறதுலாம் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கனெக்டர் இருக்கட்டும், உள்ளே போடுற போல்டாக இருக்கட்டும், சரியான போல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா கஸ்டமர் இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 7-7:30 தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்புக்கே வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இது நாங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு 12:30 மணி வந்து ஆகிடுச்சு. 12 மணிக்கு தான் ஒர்க் பண்ணி முடிச்சு தான் ஒரு வீட்டுக்கே வந்து போனார். ஸோ அந்த மாதிரி வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கிடைக்கல, சரியான சைஸு. கொஞ்சம் வந்து பெரிய நெட்டு தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷர்லாம் வச்சு டைட் வச்சிருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. பிஎம்எஸ்க்கான ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கனெக்டர் ஒன்று வாங்கி அதில் பிஎம்எஸ் ஒயர் எல்லாமே வந்து ஷார்ப்பாக வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே தூக்கி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ஏதோ மெட்டல் பாக்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸு இல்லை வந்து ப்ளேவுட்டால் செஞ்ச பாக்ஸ் அந்த மாதிரி எதனா பாக்ஸில் எடுத்து போடணும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேவுட் பாக்ஸ் ஒன்று மர பாக்ஸில் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எங்கள் ஷாப்பில் இருந்த அந்த ப்ளேவுட் பழைய ப்ளேவுட் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி அந்த பேட்டரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சுன்னு இருந்தோம். ஸோ புது ப்ளேவுட் வாங்கி பண்ண முடியல. ஏன்னா இது நாங்கள் பேட்டரி பண்ணி முடியுது 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாக்ஸுக்கான பிளானே பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பழைய பாக்ஸ் இருந்துச்சு, ப்ளேவுட் கட் பண்ணி போட்டு ப்ளேவுட் அது சைஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. ஸோ ஏதோ வச்சு நாங்கள் கனெக்டர்லாம் போட்டு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ரெடி பண்ணி முடித்த உடனே உள்ள பேட்டரி தூக்கி வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது, அதாவது ஃபிட் பண்ணுற வேண்டியது தான். ஃபிட் பண்ணிவிட்டு அது உள்ள 2 வோல்ட்ஸை போட்டு ப்ளஸ் மைனஸ்க்கான ஒயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 100 AH பேட்டரி. ஓகேங்களா? 100 AH பேட்டரி. இன்வெர்ட்டருக்காக கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது இன்வெர்ட்டர் வீட்டில் இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்காக இந்த 48 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமே நம்ம ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ் தாங்குற மாதிரி ஒயர் வந்து போடணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து 100 ஆம்ஸ்க்கான ஒயர் வந்து கிடையாது. அதனால் சோலார் டிசி ஒயர் இருக்குது பார்த்திங்களா, 4 mm ஒயர். அந்த ஒயரில் 2 ஒயராக போட்டு எடுத்தாச்சு. ப்ளஸுக்கு 2 ஒயர் மைனஸுக்கு 2 ஒயர் போட்டு நம்ம வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. ஸோ பாக்ஸில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் தலைகீழே கவுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே தூக்கி வச்சுட்டு மேலே ஒரு ப்ளேவுட் வச்சு இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கிற இந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள். 2 ஆண்டர்சன் கனெக்டர் போட்டு தனித்தனியாக 2 போர்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக 2 அவுட்புட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சார்ஜிங்க்கு ஒன்று நீங்கள் அவுட்புட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணுறது எலக்ட்ரானிக் ஒர்க்கு. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மிஷின் வச்சு கட் பண்ணி பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த 48 வோல்ட் 100 AH பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.